இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கோல்வால்கர் 3 எதிரிகளை பற்றி மற்றும் குறிப்பிட்டார். RSS பாடம் நடத்திய போது அவர் சொன்ன 3 எதிரிகள், ஒருவர் இஸ்லாமியர்கள், இன்னொன்று கிறிஸ்துவர்கள், இன்னொன்று கம்யூனிஸ்டுகள். இந்த 3 இந்தியாவின் எதிரிகள் என்றுதான் கற்றுக் கொடுத்தார்கள். அதில் இப்பொழுது முதல் எதிரியாக இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை குறிவைக்கிற போது எவ்வளவு நுட்பமான முறையில் இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன செய்கிறார்கள்? மைனாரிட்டிக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்துகிறார்கள். எவ்வளவு வஞ்சகமான உள்நோக்கம்! இவர்களுக்குள் சன்னி சியா என்றோ, கிறிஸ்துவர்கள் என்றோ, சீக்கியர்கள் என்றோ இன்ன பிறரை சொல்லி பிளவுபடுத்துகிற போக்கு உள்ளடங்கியிருக்கிறது. எனவே ஆட்சியாளர்களுக்கு சிறுபான்மையினரை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைகிற சாடிஸ்ட் மனோபாவம் இருக்கிறது என்பதை அனுபவம் உணர்த்துகிறது.